நவபாஷான முருகர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் பழனி தாங்க ஞாபகம் வரும். ஆனா அந்த பழனி மட்டும் இல்ல, இருக்கிற 6 பட முருகரும் சரி, இந்த கோடை விடுமுறையிலயும், இந்த கோடை வெயில்லயும் போய் நின்னு பார்க்கணும்னா 7லேருந்து 8 மணி நேரம் ஆகுதுங்க. அதே போல இருக்கிற நவபாஷான முருகர் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பூந்தமல்லியில மலையம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறாருங்க. இந்த நவபாஷான முருகரையும் ஒரு சித்தர் தான் நிறுவியிருக்கிறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா வடபழனி சித்தருங்க. இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது. நோய் நொடி இருக்கிறவங்க இந்த கோவில, இந்த முருகரை 9 முறை வலம் வந்து வேண்டிக்கிட்டா எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற சிவபெருமானோட லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி, அதாவது பாதரசத்துல செஞ்சிருக்கிறாங்க. பாதரசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் லேப்ல இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளோட ஆன்மீகத்திலையும் அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்க. இந்த பாதரச துளிகளை கையில வச்சுக்கிட்டு தியானம் பண்ணா அந்த தியானம் சீக்கிரம் நிறைவேறும். நம்ம எதை நோக்கி தியானம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதரசத்தால செய்யப்பட்ட சிவலிங்கம தரிசனம் பண்றது ரொம்ப 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 விசேஷங்க. இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும், ரொம்ப ஒரு குடியிருப்பு வளாகத்திலையும் இருக்குங்க. ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கு. எந்த விதமான கூட்டமும் சலனமும் இல்லாம நிம்மதியா இந்த நவபாஷான ஆண்டவரை நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது பூந்தமல்லி பக்கத்துல இருக்க மலையம்பாக்கத்துல இருக்குங்க. நான் கொடுக்கிற திருத்தல வரலாறுகள், முருக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.